ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மிதுவோட பர்த்டே. ஸோ வெளியில் இருக்கவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோ ரைஸ் போட்டிருக்கேன். தக்காளி சாதம் மாதிரி தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ ஒரு டபராவில் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டிருக்கோம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். நல்லா பொன்னிறமாக வந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு போட்டிருக்கேன். அப்புறம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நிறைய பண்ணலான்னு பிளான் பண்ணோம். டைம் இல்லை. காலைல கோவிலில் வந்து பூஜைக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், பாப்பா பேரில் அபிஷேகத்துக்கு. ஸோ அதுக்குள்ளே செஞ்சு எடுத்துகிட்டு போயிடணுன்ட்டு தான். மணி 5 ஆகுது. ஸோ அதுக்குள்ளே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் தக்காளி சாதம் மாதிரி தாளித்து விட்டுடலாம் அப்படின்ட்டு. பாப்பா கையால் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக இன்றைக்கி நிறைய பிளான் வச்சுருக்கோம். பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போகிற மாதிரி, கோயிலில் அபிஷேகம் முடிஞ்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கப்புறமா அவங்க பாட்டி வீடு, எங்கள் அம்மா வீடு இதெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் அந்த அம்மா பர்த்டே செலிப்ரேஷன் ஹோட்டலில் பண்ண போகிறோம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் வரைக்கும் தான் பண்ணுறோம். எப்போவுமே கொஞ்சம் கிராண்டாக பண்ணுவோம். இந்த வாட்டி கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணுறோம் நாங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு இதையும் கொஞ்சம் உப்பு போட்டுருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம பார்த்துக்கலாம். நல்லா தக்காளி போட்டு தக்காளி நல்லா வதங்கணும், குழையட்டும். தயிர், கொஞ்சம் மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கேன். நல்லா வதக்கலாம். அனல் கொஞ்சம் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி குழையணும். அதுக்கப்புறம் எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதுக்கேற்று 1க்கு 2 தண்ணி ஊற்றி அரிசி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது நம்ம அரிசி போட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்காச்சு. இப்போது இது நல்லா வெந்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பார்த்து டேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. பேக் பண்ணுறாங்க. வந்திருக்கோம். மிது பர்த்டேக்கு ரெடியாகி உக்காண்டிருக்காங்க. அபிஷேகம் நடக்குது. அம்மா வந்திருக்காங்க. இது பூஜை மிதுக்காக அபிஷேகம் சொல்லியிருக்கோம் கோவிலில். அதனால் அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. சாப்பாடு எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஆவடி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க.